வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு பெண்கள் சிறப்பு ஒன்றே இருக்கு சொல்லாது, யாருமே மறந்துட முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்து அனைத்து நம்ம குருசேகரத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் இங்க வந்து டான்ஸ் பட்டிமன்றத்தை மறக்கவே முடியாது. அதே குறிப்பாக திருச்சபையில 2 பேர் பேசினாங்க. அவங்க ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. எல்லா பெண்களும் இன்னைக்கு நீங்க பாட்டு பாடின மாதிரி தெபோராவை எழுந்து, இன்னொரு தெபோராவை எழுப்பு, எஸ்தரை எழுப்பு, இன்னொரு எஸ்தரை எழுப்பு. இந்த எஸ்தரையும் தெபோராவையும் யார் எழுப்புவாங்க? நம்ம தான் எழுப்பணும். இப்போ எங்க அம்மா சின்ன வயசுல நான் வந்து நிறைய பொண்ணு கிடையாது, நான் மட்டும் தான் பொண்ணு. எங்க அம்மா என்ன அடிச்சதே கிடையாது, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்ல இருந்தேன். ஒரு நாள் வந்து அப்போ வந்து நான் ஒரு 7th படிப்பேன். சண்டே சர்ச்சுக்கு போனாங்க. நான் முன்கிட்டே இந்த எழுந்து கிளம்புமா சொன்னா நான் கிளம்பல. எங்க அம்மா என்ன அடிச்சுட்டாங்க. அம்மா நம்மள அடிச்சுட்டாங்களே, நம்ம அடிக்க மாட்டாங்களே வாங்கன்னு வச்சாங்க. அதை இன்னுமா என்னால மறக்க முடியாது. எங்க அண்ணன் எதுக்கு தங்கச்சி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு 7வது படிக்கிறேன். அப்போ அன்னைக்கு அப்பதான் முடிவு பண்ணேன், நான் தச்சு தர மாட்டேன், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. 2 நாள் அழுது உங்கெல்லாம் நீங்கி போச்சு. ஹாஸ்டல்ல இருந்து நான் வரல, லீவுக்கு நான் வரவே மாட்டேன், நீ அடிச்சுட்டு இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசித்தேன், அம்மா நம்ம படிக்கல நினைச்சாங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ண நினைச்சாங்களா, இல்ல சர்ச்சுக்கு ஏன் லேட்டா நீ கிளம்புற, முன்னால என்னாலையும் போக முடியல, நீ இருக்கிற, நீ வந்தாதானே என்னால போக முடியும்னு. ஆனா 7வது படிக்கும் போது இந்த நிகழ்வு நடந்தது. இப்போ எனக்கு 36 வயசாகுது. இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு லேட்டா போனதே கிடையாது. ஒண்ணு போகாம இருந்தேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், ஒண்ணு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இல்ல வீட்டுல இருக்கா. மற்ற நாட்கள்ல அதை தெவராக இன்னொரு எழுப்பத்தி யாரு? எங்க அம்மா தான். இது வரைக்கும் நானும் எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். அது மாதிரி இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா ஆண் குழந்தையும் இருக்கும், பெண் குழந்தையும் இருக்கும். அடுத்த தெவராக நீங்க தான். என் பொண்ணு வந்து நல்லா படிச்சா அவார்டு வாங்கினா, அதை காட்டிலும் திருச்சபையில எல்லா ஆக்டிவிட்டிலயும் கலந்துருக்கா, டான்ஸ் ஆடுவா என் பொண்ணு. அதை வந்து நம்ம இப்போ நான் பேசுறேன்னா நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஆனா எங்க அம்மா முன்னும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப மகிழும். அதுதான் சொல்றது. ஒரு தெபோராவை எழுப்ப நாம தான் முடியும். பெண்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய மகள்களை உங்களுடைய மருமகள்களை ஒரு நம்ம சர்ச்சில் தான் அவங்க மருமகள் வந்து பயங்கரமா பட்டிமன்றம் பேசினாங்க. எனக்கு இவங்க மருமகள் தான் எனக்கு தெரியாது. அவங்களும் அவங்க மாமனாரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. யாருக்குமே அது இருக்கும், என் சர்ச்சில் என் மருமக இவ்வளோ அழகா பேசினா அந்த ஆசை எல்லாரும் பொண்ணு பார்க்கும்போது கூட நினைப்பாங்க, பொண்ணு நல்லா பாட்டு பாடுமா, சர்ச்சில் நல்லா வயிறு வாசிக்குமா, அப்படிதான் பொண்ணு கூட பார்ப்பாங்க. அதனால பெண்கள் வந்து ஆண்களை நம்ம அவங்களை குறை சொல்லவே முடியாது. நிறைய பெண்கள் வந்து கேட்டா சொல்லுவாங்க, ஏன் டான்ஸ்ல கலந்துக்கன்னா எங்க வீட்டுக்காரர் இருக்கா, ஆனா அவங்க வீட்டுக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டாரு, இப்போ டான்ஸ் ஆடு இப்போ கலந்துக்கோன்னு தான் சொல்லுவாரு. அது மாதிரி யாரும் எங்கேயுமே ஒதுங்காம நீங்க வந்து திருச்சபையில ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை இந்த கிறிஸ்துவாசிகளே சாமி பிறந்ததுல இருந்து இறக்க வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த ஒரே திருச்சபைனா அந்த திருச்சபையில நம்ம குடும்பம், அங்க இருக்கிற எல்லாரும் நம்முடைய சகோதரிகள். அந்த குடும்பத்துல நம்ம யாருமே ஒதுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த